நண்பர்களுக்கு வணக்கம். நாம் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாளில் நம்ம அந்த குழந்தைக்கு கிட்ட என்ன வேணும்னு கேட்டால் அது பொம்மை வேணும், கார் வேணும், ஸ்வீட் வேணும், அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதை தான் கேட்பாங்க. ஆனால் இந்த மயிலாடுதுறைங்கிற ஊரில் ஒரு சிறுவன் அல் அப்சார் அவனோட பேர். அவன் அவனோட பிறந்த நாளுக்கு அவனோட தங்கச்சியை கேட்டிருக்கான். அது யார்கிட்ட போய் கேட்டிருக்கான்னா ஆட்சியாளருக்கு கிட்ட குறை தீர்க்கும் நாளில் கொண்டு போய் மனு கொடுத்துருக்கான். மனுவில் எனக்கு வர 20ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாள் பரிசாக எனக்கு என்னோட தங்கச்சி வேணும், எனக்கு என் தங்கச்சியை பார்க்கணும், என் தங்கச்சி கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் தங்கச்சி என் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கொண்டு போய் மனு கொடுத்துருக்கு. அந்த மனு வாங்கின ஆட்சியாளர் அதை பார்த்து ஓகே நாங்கள் இதுக்கு பேரில் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாசம். அந்த குழந்தைக்கு இருக்க சகோதர பாசம். அதாவது தாயும் தகப்பனு எதன் மூலமா பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை, அதாவது தங்கச்சி அம்மா கிட்டையும் இந்த சிறுவன் தகப்பன் கிட்டையும் வளர்ந்துட்டு இருக்காங்க. யாரு எப்படி வளர்ந்தாலும் அந்த குழந்தைக்கு அன்புனா என்ன, உறவுனா என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்கிறது இந்த ஒரு காணொலி மூலமா நமக்கு தெரிய வருது. நான்லாம் முன்னாடி நினைப்பேன் நம்ம ஜென்ரேஷனோட இந்த அன்பு பாசங்கிற விஷயமே முடிஞ்சு போச்சுதான்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல, இது கண்டிப்பா அன்பு பாசங்கிற விஷயத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கான் இந்த அல் அப்சார் தான் சொல்லணும். கண்டிப்பா ஒரு விதை போட்டிருக்கா, அது விஷயமாட்டு கண்டிப்பா வளரும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காணொலியை பார்த்து பெரியவங்களும் இதன் மூலமா நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த சின்ன பிள்ளைகள் மூலமாட்டு என்னன்னா அன்பு. இப்போ பெரியவங்களா சொத்துனால பிரச்சனை, பணத்தினால பிரச்சனை, சகோதரங்கள் பக்கத்துல பார்த்தா கூட யாரோ எவரோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த குழந்தை அந்த தங்கச்சிக்கு வேண்டி ஆட்சியாளரே போய் சந்திச்சுட்டு வந்திருக்கான். அதனால நாம பெரியவங்க இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன பிரச்சனைகளும் இருக்கட்டும், உறவுகளை பணத்தினாலயோ எதனாலையுமே வாங்க முடியாது. எந்த உறவுகள் மாறி போகலாம், ஆனா இந்த சகோதரன் சகோதரிங்கிற உறவு மாறவே செய்யாது. அதுதான் ரத்த சொந்தம்னு சொல்லி சொல்றாங்க. இது பெரியவங்களுக்கு ஒரு பாடம். பெரியவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகளை பிரிக்காதீங்க. நீங்க செய்யறீங்க சேரல தெரியாது, ஆனா குழந்தைகளை பிரிக்கிறது அது தர்மமே கிடையாது. அல் அப்சாருக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களும் என்னோட பிரார்த்தனையும். கண்டிப்பா அந்த குழந்தையோட ஆசை நிறைவேறணும், அவங்க தங்கச்சி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். பார்த்துட்டு இருக்க நண்பர்களும் அல் அப்சாருக்கு உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்காங்க. உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அந்த குழந்தைக்கு தெரியப்படுத்துங்க. உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.